வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக்ஸில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் இதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம சமச்சீர் புக்கில் உள்ளது, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் கேட்கக்கூடியது, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஈஸி எக்ஸாம்பிளோட நீங்கள் எக்கனாமிக்ஸை இப்போ ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகே வாங்க. பொருளாதாரத்தோட அடிப்படையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாடு யார் கையில் இருக்குது. இப்போ இந்திய அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற நாடே தனியார்கிட்ட ப்ரைவேட் கிட்ட இருக்கா, இல்லை அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கா. இப்போ நம்ம ப்ரைவேட்லன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு இது பெரும்பாலும் அந்த நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படிம்பாங்க. ஓகே, அதாவது தனியார் முதலாளித்துவம் இதை சார்ந்தான் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் எல்லாமே ப்ரைவேட் சார்ந்து இருக்கும். இதே நார்த்து கொரியா அங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே அரசாங்கம் கவர்மெண்ட் எக்கனாமியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்தியா என்ன எக்கனாமின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரெண்டுமே. ஸோ ப்ரைவேட்டும் இருக்கும், கவர்மெண்ட்டும் இருக்கும். அதனால நம்ம இந்தியன் எக்கனாமியை மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கும். ஸோ கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டார் இங்கே ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. இப்போ சப்போஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி தனியார் சார்ந்த எல்லாமே இருந்தது அப்படின்னா அதில் ஒரு சில அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ ப்ரைவேட் எக்கனாமி, ஸோ கேபிட்டல் எக்கனாமி அப்படிவோம். ஸோ ப்ரைவேட் எக்கனாமி இல்லை கேபிட்டல் எக்கனாமி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன சாதகம்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இனோவேஷன். ஸோ இப்போ ப்ரைவேட் கையில் இருந்தது அப்படின்னா அவங்க காம்படிஷன் இருக்கும். இப்போ முன்னாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2016க்கு முன்னால் இங்கே நமக்கு 1 GB டேட்டா வேணும் அப்படின்னா அது 300 400 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா ஏர்டெல் தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ வந்தது. ஸோ ஜியோ வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அவன் ஃப்ரீயாக கொடுத்தான். நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா எல்லாம் நம்ம ஜியோ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஜியோ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ப்ரைஸ் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம 1 GB பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 ரூபா நம்ம அந்த மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஜியோ இப்போ ஒரு ப்ரைவேட் தானே, ஜியோவோ ஏர்டெல்லோ ப்ரைவேட் தான். இவங்க இங்கே ஒரு காம்படிஷன் வந்தது. இந்த காம்படிஷன் வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா மாதம் இப்போ ஒரு 400 ரூபா 300 ரூபாய்க்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அன்லிமிட்டடாக. ஸோ முன்னால் நம்ம ஒரு மாதத்துக்கு 300 ரூபா கொடுத்து 1 GB யூஸ் பண்ணுவோம். இப்போ அன்லிமிட்டட் கிடைக்கி. அது மாதிரி ஒரு நாளைக்கே பார்த்தோம் அப்படின்னா 300க்கே ஒரு 2 GB 3 GB இந்த மாதிரிலாம் வருது. அப்போ ப்ரைவேட்டில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காம்படிஷன் வரும். காம்படிஷன் வரும்போது ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாகும். மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாபம் கிடைக்கும். அதிகப்படியான ஜாப்ஸு, இனோவேஷன் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வரும். ஸோ ப்ரைவேட் எக்கனாமியில் இந்த மாதிரியான லாபம் இருக்குது. அதுமாதிரி ப்ரைவேட் எக்கனாமியில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ், பாதகங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவாஜி படத்தில் சொன்ன மாதிரி தான், ரிச் கெட் ரிச். ஸோ பணக்காரன் பார்த்தோம் அப்படின்னா பணக்காரனை ஆகிட்டே இருப்பான். புவர் பார்த்தோம் அப்படின்னா புறவாக ஆகிட்டு இருப்பான். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, முதலாளி இவங்களுக்கு பார்த்தோம்னா லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வேலை பார்க்குற எம்ப்ளாயி அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ ப்ரைவேட் எக்கனாமியில் நமக்கு இந்த மாதிரியான சாதக பாதகம் ரெண்டுமே இருக்குது. அப்போ கவர்மெண்ட் எக்கனாமி, நார்த் கொரியா மாதிரி ஒரு நாடு தனியாரே பெரும்பாலும் இருக்காது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம், அரசு இதை சார்ந்தான் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அப்போது இதில் என்னென்ன அட்வான்டேஜ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னா அரசாங்கம் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாமல் எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைக்க மாதிரி பண்ணும். அப்போ எல்லா மக்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சமமாக இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி ஓனர், கார்ப்பரேட்காரங்க அவங்க மட்டும் தான் முன்னேறவங்க இல்லை. ஸோ ஈக்குவலாக எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் எக்கனாமியில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இனோவேஷன், காம்படிஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் சிம் கார்டு பார்த்தோம். ஸோ ஏர்டெல், ஜியோ பார்த்தோம். இங்கே பிஎஸ்என்எல் இருக்குது. ஸோ பிஎஸ்என்எல் பார்த்தோம் அப்படின்னா அதிக மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே அதில் நமக்கு மிச்சம் இந்த ப்ரைவேட் சிம் கார்டு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இனோவேஷன், ஸ்பீடு அது மாதிரி ஆஃபரு அதில் இப்போ நம்ம ஜியோ வாங்கும் போதோ ஏர்டெல் வாங்கும் போதோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏஐக்கான 1 month சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம் இனோவேஷனாக புதுசாக ஒன்று அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நமக்கு ப்ரைஸ் பார்த்தோம்னா கம்மியாக கிடைக்கும். நம்மளும் பார்த்தோம்னா ஏஐலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ பிஎஸ்என்எல் இல்லை அப்படி தானே. அப்போ இப்போ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டே இருக்குது அப்படின்னா
இந்த மாதிரியான இனோவேஷன், காம்படிஷனு இதெல்லாம் வந்து கம்மியாக வந்து இருக்கும். அப்போ வந்து க்ரோத்தும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து சப்போஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சிம் கார்டு ஜியோ, ஏர்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்கில் 2015க்கு முன்னாலே பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து கிடையாது. நீங்கள் பிஎஸ்என்எல் மட்டும் தான் நாங்கள் வந்து வச்சுருப்போம். அரசாங்கம் பிஎஸ்என்எல் மட்டும் தான் இங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். மற்ற கம்பெனிக்கெலாம் இங்கே வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ பிஎஸ்என்எல் அதே மாதிரி தான். அதோட க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். எல்லா இடத்துலையும் கிராமம் அங்கங்கெல்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து அந்த க்ரோத் நமக்கு ஸ்லோவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். இப்போ தான் பார்த்தோம்னா நம்ம வந்து 2Gலேருந்து 3G 4G அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ தான் நம்ம கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிருப்போம். அப்போ வந்து ப்ரைவேட் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இனோவேஷன், காம்படிஷன், க்ரோத்து இதனால் நமக்கு ஒரு சில ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகே, அப்போ வந்து ரெண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அதனால் நம்ம இந்தியன் எக்கனாமியை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து கவர்மெண்ட் தேவையோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரயில்வே அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ரைவேட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐடி கம்பெனி இப்போ நம்ம பார்த்த மாதிரி வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐடி கம்பெனியில் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரைவேட் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா தனியார்கிட்ட வந்து இருக்குது, ப்ரைவேட் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து கவர்மெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஃபென்ஸு, ரயில்வே இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து இருக்குது. அப்போ ரெண்டுமே கலந்ததான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா மிக்ஸ்டு எக்கனாமி, அப்போது கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கும். அப்போ நம்ம வந்து ரெண்டையுமே யூஸ் பண்ணுறோம். ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா சாதக பாதகம் வந்து இருக்குது. அப்போ நம்ம ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்தியா எந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ வந்து வளர்ந்த நாடா, வளர்ந்துக்கிட்டு இருக்க நாடா, வளராத நாடா. ஸோ நம்ம வந்து இப்போ அன்டெவலப்டு எக்கனாமி, டெவலப்டு எக்கனாமி, இல்லை வந்து டெவலப்பிங் எக்கனாமி. இப்போ வந்து அன்டெவலப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது, வளரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து டெவலப்டு எக்கனாமி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேறிட்டோம். ஸோ நம்ம வந்து பொருளாதாரத்தில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிடச்சிட்டு டெவலப் நம்ம வந்து ஆகிட்டோம். ஸோ அதான் வந்து டெவலப்டு எக்கனாமி. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜப்பான், அமெரிக்கா இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்டு எக்கனாமி. இப்போ நம்ம இந்தியா பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ அன்டெவலப்டும் கிடையாது, டெவலப்டும் வந்து கிடையாது. ஸோ வந்து வளராமையும் இல்லை, வளர்ந்தும் பார்த்தோம்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பொருளாதாரம் நமக்கு வந்து கிடச்சிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டோம் அந்த மாதிரி வந்து இல்லை. அப்போ இந்தியா வளர்ந்துக்கிட்டு வந்து இருக்குது. ஸோ டெவலப் ஆகிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அப்போ வந்து டெவலப்பிங் இந்தியா. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு பையன் 12ஆம் கிளாஸ் வந்து படிக்கான். அவன் வந்து அடுத்து டாக்டர் ஆகிறதுக்கு நீட் எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கோச்சிங் போயிட்டு வந்து இருக்கான். அப்போ அந்த பையன் வந்து யார், அவன் வந்து டாக்டர் வந்து ஆகலாம். அப்படி தான் அவன் வந்து நீட் எக்ஸாம் படித்து பாஸ் ஆகி டாக்டராக வந்து ஆகலாம். அப்போ அவன் வந்து டெவலப் ஆகிட்டு வந்து இருக்கான். ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் தான். இப்போ வந்து எப்படி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ, ரயில்வே, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேஜ் இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்க போகிறீங்க. அப்போ வந்து அதே மாதிரி தான் வந்து இங்கேயும். அப்போ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டு வந்து இருக்குது. ஸோ வந்து டெவலப் ஆகிட்டு வந்து இருக்குது. அப்போ இந்தியாவோட பொருளாதாரம் கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளில் டெவலப்டு கண்ட்ரியாக வந்து ஆயிடுவோம். அப்போ இப்போதைக்கு இந்தியா வந்து என்ன அப்படின்னா ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சின்சியராக படிச்சுக்கிட்டு இருக்கவங்க மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொருளாதாரம். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்ரோ, டிஜிட்டல் இந்தியா, ரோடு, ட்ரெயின் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடமா பார்த்தோம் அப்படின்னா வந்துக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து கிடச்சிட்டு ஃபுல்லாக வந்துட்டு அந்த மாதிரி வந்து இல்லை நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி வந்து பின்தங்கி இருக்கோம் அப்படி வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து டெவலப் ஆகிட்டு வந்து இருக்கோம். ஸோ வந்து எக்கனாமி, ஜாப்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடச்சிக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து முன்னேறிட்டே வந்து இருக்கோம். இருந்தாலும் நம்ம ஏன் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகணும்னு சொல்லுதோம் அப்படின்னா இன்னுமே இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பாவர்ட்டி வந்து இருக்குது, ஏழ்மை வந்து இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ வந்து ஜாப் இல்லாமையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இன்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஸோ வந்து ஒரு சில ஜாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இன்கம் கம்மியாக வந்து கிடைக்கி, அதுமாதிரி ஒரு சில ஜாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இன்கம் அதிகமாக வந்து கிடைக்கும். அப்போ அந்த வருமானத்தில் ஒரு இன்ஈக்குவாலிட்டி வந்து இருக்குது, அப்படி தானே. ஸோ வந்து அது மாதிரி கிராமத்து சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபார்மிங், விவசாயம் இவங்கள மாதிரி பார்க்குறவங்களுக்கான இன்கம் வந்து கம்மியாக வந்து இருக்குது. ஸோ இதே வந்து பெங்களூர், சென்னை, ஸோ வந்து டெல்லி, மும்பை அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட இன்கம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஒரு 30 மடங்கு 100 மடங்கு கூட பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து இருக்குது.
அப்போ வந்து இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கிறனால தான் இந்தியா இன்னும் டெவலப் ஆகலை, டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது, டெவலப்பிங் எக்கனாமி அப்படிங்கும். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி, விவசாய பொருளாதாரம். ஸோ வந்து இந்தியாவோட முதுகெலும்பே. ஸோ வந்து பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் அப்படிங்க. ஏன்னா வந்து நம்மளால் உணவு இல்லாமல், ஸோ வந்து விவசாயம் இல்லாமல் நம்மளால் பார்த்தோம் அப்படின்னா இருக்க முடியாது. நம்மளால் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா எது அழிஞ்சாலுமே கடைசியில் விவசாயம், உணவு அப்படிங்கிற உணவு தேவை. அப்போ வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமி பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து தேவை. ஆனால் இதில் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இங்கே வந்து இப்போ மான்சூன். ஸோ இப்போ வந்து திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வெள்ளம், மழை அதிகமாகிட்டு அப்படின்னா பயிர் போட்டது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஆயிரும். ஸோ வெயிலே வந்து இல்லை, அதாவது சுத்தமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயிலே இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு சில பாதிப்புலாம் வந்து வரும். இல்லை வந்து மழையே சுத்தமாக வந்து இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா வெயிலாக மட்டும்தான் இருக்குது, அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பாதிப்பு வந்து வரும். அது மாதிரி வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஆட்கள் வந்து இருக்காங்க. நம்ம வந்து இப்போ டெக்னாலஜியை கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ வந்து இப்போது ஒரு இன்கம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மாதம் வந்து ஒரு 30,000 வந்து கிடைக்கு அப்படின்னா அந்த 30,000 ரூபாய்க்கு ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா அப்பா, பையன், ஸோ வந்து அம்மா, தங்கச்சி, அக்கா, அண்ணன், அந்த மாதிரி ஒரு 7 பேர் 8 பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சின்ன இதுக்கு, ஸோ வந்து அந்த சின்ன இன்கமுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து டெக்னாலஜிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இவங்க வந்து 7 பேர் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்தோம் அப்படின்னா 2 பேர், ஒருத்தர் இவங்களே வந்து முடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து அந்த 2 பேருக்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த 30,000 இன்கம் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். ஸோ அதனால் வந்து அந்த அக்ரிகல்ச்சரில் அதிகமான ஆட்கள் வந்து இருக்காங்க. ஸோ தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பார்த்தோம்னா கம்மியாக வந்து ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து இதில் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமியில் நமக்கு வந்து இன்கம் கம்மியாக கிடைக்கி, அப்போது வந்து எங்கே இதுக்கு அடுத்து அதிகமாக கிடைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி செக்டார். ஸோ வந்து அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா அதிகமாக வந்து கிடைக்கும். சர்வீஸ் செக்டார் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதை விட அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து முதல்ல அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சேவை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே அதிக இன்கம் சர்வீஸ் செக்டார், பேங்கிங், அந்த மாதிரிலாம். ஸோ வந்து பேங்கிங், ஐடி, இந்த மாதிரியான சேவை, ஸோ வந்து சர்வீஸ் செக்டார்லாம் அதிகமாக இன்கம் வந்து கிடைக்கும். அப்போ வந்து மெயினாக அக்ரிகல்ச்சரில் எதனால் இன்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக ஆட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து ஆட்கள் கம்மியாக வந்து ஒர்க் பண்ணி அதே இன்கம் வந்தது அப்படின்னா அப்போ அவங்களும் இவங்களுக்கு ஈக்குவலாக பார்த்தோம்னா பெரிய ஆளை வந்து ஆயிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்ட் எக்கனாமி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வந்து இருக்கிறதுலே இந்த சர்வீஸ் செக்டார் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான இன்கம் இந்தியாவோட ஜிடிபியில். ஸோ வந்து இப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரம் பார்த்தோம்னா நம்ம ஜிடிபி அப்படிம்போம். ஸோ வந்து அதுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதே பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டார் தான். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில ஆப்பு, டெலகிராம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி வந்து கம்மி அப்படிம்பாங்க. ஸோ வந்து அந்த டெலகிராம் ஆப்பை ஓவராலாக சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 20 பேர் தான் வந்து அந்த ஆப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து லாபம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பல கோடி, 1000 கோடி அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கி. ஸோ அப்போ வந்து 20 பேருக்கு, ஸோ 20 பேர் ஒர்க் பண்ணி ஒரு சர்வீஸ் டெலகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பு நம்ம வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கோம். ஸோ அப்போ வந்து 20 பேர் சேர்ந்து இந்த மாதிரியான சிம்பிளாக ஒன்று வந்து பண்ணி ஆனால் எல்லாருக்குமே பார்த்தோம்னா பயனுள்ளதாக வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல இன்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து இருக்குது. இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்டில் நமக்கு அதிகமான லாபம் வந்து கிடைக்கி. இதே மாதிரி தான் பார்த்தோம்னா பேங்கிங், ஐடி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், டூரிசம், ஸோ வந்து சர்வீஸ் சார்ந்த இதெல்லாம் இருக்கோ அதில் வந்து நமக்கு அதிகமாக இன்கம் வந்து கிடைக்கி. ஏன் அதிகமான இன்கம் இருக்குது? ஸோ வந்து அந்த பயன்பாட்டுக்கு கம்மியான ஆட்கள் தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த கம்மியான ஆட்கள் சேர்ந்து அவ்வளோ பெரிய ஒர்க்கு அந்த சர்வீஸை கொடுக்கறதுனால அவங்களுக்கான இன்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிகம் வந்து கிடைக்கி. இதே வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பயிருக்கு ஏகப்பட்ட பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக வந்து இருக்குது. அப்போது அந்த இடத்துல நம்ம இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணாதனால மக்களே சேர்ந்து ஸோ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக ஒரு ஃபேமிலி, ஸோ வந்து நிறைய பேர் சேர்ந்து அந்த கொஞ்சம் லேண்ட் ஏரியா இங்கே ஒர்க் பண்ணுறதுனால இன்கம் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக வந்து இருக்குது. அடுத்து நம்ம பொருளாதாரத்தில் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட பாப்புலேஷன், மக்கள் தொகை. சைனாவெல்லாம் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 140 கோடியெல்லாம் தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கோம். நிறைய மக்கள் தொகை இருக்கனால பார்த்தோம் அப்படின்னா நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், அப்படி தானே? இப்போ நம்ம வந்து புதுசாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாக வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து எவ்வளோ சம்பளம் கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி அதுக்கு தக்கன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்கள் வந்து இருப்பாங்க. அப்போ வந்து
அவங்களுக்கு ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து வேலைக்கு எடுத்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆள் வந்து கிடப்பாங்க. அப்படி தானே? ஸோ வந்து இப்போ இது வந்து நம்ம பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஒர்க்கு ஸோ வந்து நாட்டில் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி இந்த மாதிரியான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து டேக்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க கஷ்டத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்து அந்த பாவர்ட்டி லைன் அந்த இந்தியாவோட இன்கமில் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் வந்து ஸ்கீம் கொடுக்குறது, ஃப்ரீயாக வந்து ரேஷன் ஃபுட் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சைடில் பாசிட்டிவ், ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ராபேக் வந்து இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாப்புலேஷன் இவங்க வந்து நல்லா படித்து இந்த பாப்புலேஷன் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனோட இருந்து எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்கில்லும் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ டிகிரியை மட்டும் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தானே? நம்மகிட்ட வந்து ஸ்கில் வந்து இருக்கணும். ஸோ ஸ்கில் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நமக்கான வேலை எம்ப்ளாய்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கணும். ஸோ வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில்லு, அதை யூஸ் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் கிடச்சிட்டு அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பெஸ்ட்டான விஷயந்தான். ஆனால் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறதுனால ஒரு சில பேரால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒரு வீட்லேயே வந்து 10 பேர்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அப்போ உள்ள நம்ம தாத்தா பூட்டனால பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பேரை வந்து படிக்க வைக்க முடியாது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது. எஜுகேஷன் இல்லை அப்படிங்கிறனால அவங்களால ஸ்கில்லையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண வந்து முடியாது. ஸோ ஸ்கில்லும் இல்லை அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து ஜாபும் பார்த்தோம் அப்படின்னா கிடைக்காது. அப்படி தானே? ஸோ இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா வீட்லேயும் கம்மியாக 2 பேர் 3 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ வந்து எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. அதனால் ஸ்கில் வந்து இருக்குது. அதனால் எம்ப்ளாய்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த பாப்புலேஷனை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அதை பொறுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் இன்கம் இன்இக்வாலிட்டி. ஸோ வந்து இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒரு லோ லெவலில் ஸோ வந்து ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு எம்ப்ளாயி வந்து இருப்பார். ஸோ அவரோட ஸ்டார்டிங் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15,000 வந்து இருக்கும். இதே அந்த கம்பெனியோட ஓனரோட இன்கம் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 15,000 கோடி 1,50,000 கோடி இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்படி தானே? இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அசட் இருக்குது, ஸ்கில் இருக்குது, எதுனாலும் சரி 2 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டைம் தான். இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த 15,000 எம்ப்ளாயி வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அவரோட ஃபுல் எஃபர்ட்டை வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாதிரி போட்டு அந்த கம்பெனியில் இருந்தாலுமே அவரால் வந்து அவர் வாழ்க்கை ஃபுல்லாக போனாலுமே அந்த டாப் லெவலில் ஒருத்தர் இருப்பாரா அவரோட இன்கமில் ஒரு 0.001% கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீச் பண்ண வந்து முடியாது. அப்போ வந்து நமக்கு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே தான் ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர். ஸோ வந்து இன்கம் உள்ளவங்களுக்கு ஸோ வந்து சம்பாதிக்கிற பணக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பணம் கூடிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டவங்க பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்பட்டே இருப்பாங்க. இந்த இடையில உள்ள கேப் பார்த்தோம் அப்படின்னா இப்படியே இருக்கும். ஸோ இங்கே உள்ளவங்க இங்கே தான் வந்து இருப்பாங்க. அவங்களால கொஞ்சம் நாளாக போக முடியும். அதுமாதிரி இங்கே உள்ளவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ரூபா லாஸ் ஆனாலும் கொஞ்சம் நாள் பின்னால் வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து மேலே போனாலும் மேலே போயிட்டே வந்து இருப்பாங்க. அப்போ இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. இப்போ சிம்பிளாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறோம். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டரோட சேலரியும் நம்மளோட சேலரியும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அப்படி தானே? ஸோ இப்போ டாக்டர் சேலரி வந்து அதிகமாக இருக்கனால தான் அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஸ்கேனு மெடிசனு அவங்க ஃபீஸு ஆப்ரேஷன் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து இருக்குது. அப்போ வந்து அங்கே போகக்கூடிய பேஷண்ட்டோட மாத வருமானமும் டாக்டரோட மாத வருமானமும் ஓரளவுக்கு பெரிய வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ மக்கள் வந்து கஷ்டப்படவே வந்து மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சைடில் பணக்காரங்க அப்படி மேலே போயிட்டே இருக்கிறனால தான் இன்னொரு சைடு வந்து கஷ்டப்படுதான் கீழே வந்து போயிட்டே வந்து இருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்கம் இன்இக்வாலிட்டி. ஓகே. ஸோ நம்ம இதுக்கும் அகைன் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களாலையும் இங்கே வந்து போக முடியும். ஆனால் எல்லாராலையும் போக முடியாது. அவங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாராலையும் இங்கேருந்து இங்கே வந்து போக முடியும். அடுத்து நம்ம பொருளாதாரத்தோட ஒரு முக்கியமான பலம் பார்த்தோம் அப்படின்னா ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ வந்து இப்போது ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து வந்துக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இண்டஸ்ட்ரி எல்லா பக்கம் வந்து இருக்குது. முன்னால் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சோம் எல்லாருமே வந்து சென்னைக்கு தான் வந்து போவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு தான் வந்து இல்லை. ஸோ வந்து நெக்ஸ்ட் லெவலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் ஸோ வந்து சின்ன சின்ன ஊர் ஸோ வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து
தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி, ஐடி கம்பெனி இந்த மாதிரி வந்து ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டார் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த க்ரோத்னால பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்கம், இந்தியாவோட பொருளாதாரம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஃபேக்ட்ரிலாம் அதிகமாகறதுனால சின்ன சின்ன பிரச்சனை. ஸோ வந்து நமக்கு வந்து பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், என்விரான்மெண்ட் பொல்யூஷனு, டிராஃபிக்கு, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனையை வந்து இருக்கும். ஒரு சைடு க்ரோத்தும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து அர்பனைசேஷன், நகரமயமாதல். அதாவது இப்போது ஏகப்பட்ட பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் கிராமத்தில் இருந்து ஸ்கூல் காலேஜில் வந்து படிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான இண்டஸ்ட்ரிலாம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பார்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே வந்து இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்து வேகமாக முன்னேறணும், இன்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜாஸ்தியாக வந்து ஆகணும், அவங்களோட வேலை வாய்ப்பில் வந்து அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனி போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த வில்லேஜை விட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய சிட்டி, அர்பனைசேஷன், ஸோ வந்து அர்பன் சிட்டி, ஸோ வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கெல்லாம் வந்து அதிகமான இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிலாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து போயிட்டே வந்து இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குளோபலைசேஷன், உலகமயமாதல். இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் வந்து இருப்பீங்க. ஆனால் வந்து உங்கள் கையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேறு ஒரு நாட்டோட ஃபோனு, ஐஃபோன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து இங்கே உள்ள ப்ராடக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரிலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. இப்போ வந்து டிசிஎஸ் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சார்ந்த கம்பெனி. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணி வந்து கொடுக்காங்க. அப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா இன்னொரு நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இந்த குளோபலைசேஷனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேர்ல்டு ட்ரேட் எல்லாம் பண்ணுறதுனால நமக்கான பொருளாதார பெனிஃபிட் எல்லாமே வந்து இருக்குது. இதில் சின்ன சின்ன அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து இப்போது மிச்ச கம்பெனியில் மிச்ச நாட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுனால லோக்கல் பிஸ்னஸ், நம்ம ஊரில் உள்ள பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாதிக்கப்படும். இப்போ நமக்கு வந்து திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற 2 நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து வார் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆயில் கிடைக்காம ஆயில் ப்ரைஸ் வந்து கூடுது. ஸோ அந்த ஆயில் ப்ரைஸ்னால ஆயில் ப்ரைஸ் மட்டும் இல்லை, நமக்கு வந்து கேஸு, ஸோ வந்து பேப்பர் எல்லாமே, ஸோ வந்து இருக்கிற எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான நமக்கு அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அது மாதிரி இது இப்போ நம்ம ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சுட்டு எனக்கு வந்து அதிகமாக இன்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் கொடுக்காங்க, ஸோ நான் வந்து அங்கே போயிடும் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து போக வந்து முடியுது. அப்போ குளோபலைசேஷனால் நல்லதும் இருக்குது, சின்ன சின்ன ட்ராபேக் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து டெமோக்ராட்டிக் எக்கனாமி. ஸோ வந்து நம்ம நாட்டில் மக்கள் ஆட்சியாக வந்து நடக்குது. அப்போது அந்த பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு கட்சி வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓட் போட்டு வந்து நம்ம வந்து ஜெயிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மக்களுக்கான பாலிசி, பொருளாதாரம், ஸ்கீமு இதெல்லாம் நல்லா பண்ணால் நம்ம வந்து அடுத்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஓட் போட்டு ஜெயிக்க வைப்போம். அப்போ பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெமோக்ராட்டிக்காக, ஸோ வந்து மக்களை சார்ந்தா வந்து இருக்குது. அப்போ இதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல விஷயம். டெமோக்ராட்டிக் எக்கனாமியாக இந்தியா வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா வந்து நம்ம பொருளாதாரத்தை நம்மளே சூஸ் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம ஓட்டு போட்டு தான் ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசியல்வாதியாக வந்து ஆக்குறோம். ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்எல்ஏ, அமைச்சர் இந்த மாதிரிலாம் ஆகி, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன நினைக்கமோ அதான் அவங்க அங்கே போய் வந்து பண்ணுறாங்க. அவங்க இந்த வாட்டி ஒழுங்காக பண்ணல அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வாட்டி நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓட்டு போடாமல் அவங்கள நம்ம வந்து தோக்கடிச்சிருவோம். ஸோ அப்போ வந்து ஓவராலாக இந்த 10 தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியோட முக்கியமான விஷயம். அதாவது இந்திய பொருளாதாரத்தோட பண்புகள், இயல்புகளில் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான். பார்த்தோம் டக்குனு ரீகால் பண்ணிடலாமா? முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம். ஸோ வந்து ப்ரைவேட்டும் இருக்கும், கவர்மெண்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமி ஒரு முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அதிகமான நபர் ஒர்க் பண்ணுறதுனால பார்த்தோம் அப்படின்னா இன்கம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. ரெண்டாவது இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் செக்டார். ஸோ சர்வீஸ் செக்டார்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்கம் நமக்கு வந்து கிடைக்கி. ஸோ வந்து சர்வீஸ் ஓரியன்ட் எக்கனாமி இதெல்லாம் நமக்கு வந்து அதிகமான இன்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கி. பாப்புலேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து நல்லதும் இருக்குது, கெட்டது வந்து இருக்குது. இன்கம் இன்ஈக்குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. ஸோ ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர். இண்டஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்கி. அர்பனைசேஷன், நம்ம வந்து ஒர்க்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு நகரத்துக்காக வந்து போகிறோம். அப்போ வந்து நகரமயமாதல். குளோபலைசேஷன், ஸோ வந்து நம்ம வேர்ல்டு ட்ரேடு, ஸோ இம்போர்ட், எக்ஸ்போர்ட், உலகமயமாக்கல். அப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணுறோம். குளோபலைசேஷன், உலகமயமாக்கல்.
டெமோக்ராட்டிக் எக்கனாமி. ஸோ இந்தியாவோட பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சார்ந்து நம்ம என்ன நினைக்கமோ அதான் பார்த்தோம் அப்படின்னா நடக்குது. அதான் டெமோக்ராட்டிக் எக்கனாமி. இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை 1 by 1 வந்து பார்ப்போம். மொதல் கொஸ்டின் வந்து பாருங்கள். த பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமி டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணியாக திகழ்வது என்ன? ஸோ வந்து இப்போது ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து முன்னேறுது அப்படிங்கிற நம்ம எதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரைசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ வந்து வாழ்க்கை தரம். இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறதும் அப்போ நம்ம வந்து எப்படி பார்ப்போம்? நம்ம வந்து முன்னால் பார்த்தோம்னா இன்கம் வந்து கம்மியாக வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து அதுக்கு தக்கன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸ்லையோ இல்லை நம்மளோட வந்து பைக் கார்லாம் இல்லாமல் வந்து இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை தரம் வந்து முன்னேறுது, நமக்கு வந்து இன்கம் கூடுதப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தக்கன வந்து வீடு வாங்குவோம், கார் பைக் வாங்குவோம். ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நம்மளோட வாழ்க்கை தரம் நம்ம அதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்க சிறந்த காரணி என்ன அப்படின்னா வாழ்க்கை தரம் உயருதல், ரைசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அடுத்து டேஷ் செக்டார் கான்ட்ரிபியூட் த மோஸ்ட் இன்கம் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்துறை அதிக வருமானம் வழங்குகிறது. ஸோ எந்த துறையிலேருந்து நமக்கு அதிகமாக இன்கம் வரும் வந்து அப்படியே வந்து பார்த்தோம். ஸோ அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸு. ஸோ வந்து சர்வீஸ் செக்டாரில் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக இன்கம் வந்து வரும். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆப்லாம் வச்சு வந்து பார்த்தோம். ஸோ வந்து அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஆள்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் இன்கம் வந்து கம்மியாக வந்து இருக்குது. சர்வீஸ் செக்டாரில் கம்மியான ஆள்கள் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு பெரிய பங்கு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டார்லேருந்து தான். அது வந்து சர்வீஸ் செக்டார், மூன்றாம் நிலைத்துறை, இல்லை வந்து டெர்ஷரி செக்டார் அப்படிம்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது பிரைமரி செக்டார், இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற செகண்டரி செக்டார், முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் துறை அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சில கோட்ஸ் கொடுத்துட்டு வந்து கேட்பாங்க. இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஓர் உலகளாவிய போட்டியாகும் என்று கூறியவர் யார்? இந்தியா வில் பி குளோபல் பிளேயர் இன் த டிஜிட்டல் எக்கனாமி. ஹூ செட் திஸ்? யார் சொன்னாங்க அப்படின்னா சுந்தர் பிச்சை. அடுத்து ஸ்டேட் வெதர் த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ வந்து கீழே கூட ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம வந்து சொல்லணும். ஸோ வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இன் மிக்ஸ்டு எக்கனாமி போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் கோஎக்ஸிஸ்டன்ஸ். கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து வந்து இருக்கும். நம்ம வந்து இதான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம், மிக்ஸ்டு எக்கனாமி அப்படி தானே. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமி, பப்ளிக். ஸோ பப்ளிக் செக்டர் அப்படின்னா அரசாங்கம். ஸோ அரசாங்கமும் இருக்கும், ப்ரைவேட் வந்து இருக்கும். அப்போது முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. மிக்ஸ்டு எக்கனாமி ஃபாலோடு பை இந்தியா. ஸோ வந்து முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறது பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் ஒன்றா வந்து இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வந்து கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் மிக்ஸ்டு எக்கனாமி ஃபாலோடு பை இந்தியா, இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் மிக்ஸ்டு எக்கனாமியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்க. கரெக்டு தானே? அப்போ ஆன்சர் போத் 1 and 2 ஆர் ட்ரூ. கரெக்ட், ரெண்டுமே வந்து கரெக்டு. அடுத்து பாருங்கள். மிக்ஸ்டு எக்கனாமி இம்ப்ளைஸ், கலப்பு பொருளாதாரம் டேஷ் குறிக்கிறது. அதாவது இப்போ கலப்பு பொருளாதாரம் மிக்ஸ்டு எக்கனாமி இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து என்னெல்லாம் வந்து இருக்கும்? பப்ளிக்கும் இருக்கும், ப்ரைவேட்டும் இருக்கும் அப்படின்னா. பப்ளிக் அப்படின்னா இப்போ வந்து அரசாங்கமும் இருக்கும், தனியார் வந்து இருப்பாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம சிம் கார்டில் பிஎஸ்என்எல் அரசாங்கமும் இருக்குது, ஜியோ ஏர்டெல் ப்ரைவேட் வந்து இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்போ வந்து ரெண்டுமே கலந்து ஸோ வந்து சேர்ந்து இயங்குறதான் பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது. அப்போ வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார், பொது மற்றும் தனியார் துறை இணைந்து செயல்படும். அடுத்து டேஷ் எக்கனாமி இஸ் கம்ப்ளீட்லி இன்கார்பரேட்டட் இன்டு த பிரின்சிபல் ஆஃப் கார்ல் மார்க். டேஷ் அமைப்பானது கார்ல் மார்க்ஸ் கொள்கையை முழுவதுமாக உள்ளடக்கியது. ஸோ வந்து கார்ல் மார்க்ஸோட கொள்கை வந்து என்னென்னா சோசியல், சமதர்ம பொருளாதாரம். ஸோ வந்து நம்ம கார்ல் மார்க் அப்படின்னா நம்ம சமதர்ம சோசியலிசமே நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து சூஸ் த இன்கரெக்ட். அப்போ வந்து தவறானது எது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்திய பொருளாதார பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியம் என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பொருந்தாது ராங் நம்ம வந்து பார்க்கணும். முதல்ல பாருங்கள், இந்தியா ஹேஸ் மிக்ஸ்டு எக்கனாமி, கரெக்டு தானே? அப்போ இது வந்து கிடையாது. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி ப்ளே த கீ ரோல் அப்படிங்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியா, ஸோ நம்ம வந்து பார்த்தது இந்தியன் எக்கனாமிக்கு சர்வீஸ் செக்டார் தான் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ், சேவைத்துறை இதான் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஹெல்ப் வந்து பண்ணுது. ஆனால் இங்கே வந்து இண்டஸ்ட்ரி தான் வந்து
கீ ரோல் அப்படின்னு இருக்காங்க, அது வந்து கிடையாது. சர்வீஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கீ ரோல். இந்தியா ஹேஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி அப்படி தானே. ஸோ இப்போ வந்து க்ரோவிங் தான். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டெவலப்டும் கிடையாது, அன்டெவலப்டும் கிடையாது, நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வந்து இருக்கோம். ஓகே, அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதான் வந்து தப்பு. இது ஃபாஸ்ட் க்ரோவிங் செக்டார், ஸோ வந்து சர்வீஸ் செக்டார் அதானே. ஸோ வந்து சேவைத்துறை தானே, இந்த ஐடி பேங்கிங் சர்வீஸ் செக்டர் இதான் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. அப்போ நமக்கு எது ராங்கு தான் கேட்டிருக்காங்க, பி தான் வந்து ராங்கு. ஸோ அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஆன்சர். ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து புரிஞ்சுட்டா இந்தியாவோட பொருளாதார பண்புகள் என்ன, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி என்ன அப்படிங்கிறது. நம்ம வந்து இப்போ தினமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு முக்கியமான டாபிக் அதோட அவுட் சோர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்துட்டே வந்து வரோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா வந்து அதுவும் வந்து பாருங்கள். அதே நம்ம ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் இம்பார்ட்டண்டானதெல்லாம் ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து இருக்குது. அந்த ஃப்ரீ கோர்ஸில் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் டாபிக் வைஸ் கொஸ்டின், இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக அங்கேயே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸ் அதையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.